திருவண்ணாமலை நல்லவன்பாளையம் ஊராட்சியில் புயல் மழை காரணமாக சிதிலமடைந்த வீடுகளில் அபாயகரமான நிலையில் குழந்தைகளுடன் வசித்து வரும் இருளர் இன மக்கள். பாதிக்கப்பட்ட மக்களை ஊராட்சி நிர்வாகம் சார்பில் சமுதாய கூடத்தில் தங்க வைக்கப்பட்டனர். திருவண்ணாமலை அடுத்த நல்லவன்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட சமுத்திர ஏரிக்கரையில் நீர்பிடிப்பு பகுதியில் வசித்து வந்த 22 இருளர் இன குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். மாவட்ட நிர்வாகம் சார்பில் அவர்களுக்கு நல்லவன்பாளையம் ஏரிக்கரை ஒட்டி அமைந்துள்ள பகுதியில் கடந்த ஓராண்டுக்கு முன்பு அரசாங்கத்தால் தலா ஒரு குடும்பத்திற்கு 800 சதுர அடி வீதம் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது. பட்டா வழங்கும் போது விரைவில் வீடு கட்டித்தரப்படும் என உறுதியளித்தனர். ஆனால் வீடு கட்டி கொடுக்காததால் அவர்களுக்கு போதிய வருவாய் இல்லாததால் அதே இடத்தில் பேனர்களை கொண்டும் பழைய ஓலை கீற்றுகளை கொண்டும் சிறு சிறு குடில்கள் அமைத்து வாழ்ந்து வந்தனர். கடந்த சில வாரங்களாக பெய்த கனமழை காரணமாக நல்லவன்பாளையம் ஏரி நிரம்பி போனதால் அந்த 22 குடும்ப மக்கள் செல்வதற்கு பாதை கூட இல்லாமல் ஆபத்தான முறையில் நீரில் இறங்கி செல்லக்கூடிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அப்பகுதி மக்கள் கொடுத்த தகவலின் பெயரில் அந்த பகுதி ஒன்றிய கவுன்சிலர் மண்டி ஏழுமலை, ஊராட்சி செயலாளர் சுகுமார் ஆகியோர் நேற்று நேரடியாக சென்று இருளர்கள் வசித்து வந்த அந்த குடில்களை பார்வையிட்டு ஆய்வு செய்து அந்த மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தனர். தொடர்ந்து அங்குள்ள 50க்கும் மேற்பட்ட இருளர் இன மக்களை நல்லவன்பாளையம் சமுதாய கூடத்தில் தங்க வைத்தனர். மேலும் இது குறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் தகவல் கொடுத்து உங்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை பெற்று தருவதாகவும் உறுதியளித்தனர். இது குறித்து பாதிக்கப்பட்ட அந்த பகுதி மக்கள் கூறுகையில், இப்ப போயிட்டு பஞ்சாயத்து தலைவராண்ட போயிட்டு நாங்க கேட்டதால அங்க பக்கத்துல ஒரு கூடாரம் இருக்கு, ஒரு வாரம் மட்டும் தங்கிக்குங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். இப்போதைக்கு தங்கிக்கிறோம் சார். உங்களால முடிஞ்ச உதவி, எங்களுக்கு வீடு வாசல் தான் சார் முக்கியமே. குடிசையில் கட்டிக்கின்னு நாங்கள் குடும்பம் பண்ணியிருக்கிறோம். எங்களுக்கு வீடு தேவைங்க, எங்களுக்கு வீடு கட்டி கொடுங்க. பட்டா மட்டும் கொடுத்துருக்குறீங்க, எங்களுக்கு வீடு தாங்க முக்கியம். எங்கே போய் எங்கே வெறு வெட்டினாலும், பாம்பை பிடிச்சாலும், நண்டு பிடிச்சாலும், நத்தை பிடிச்சாலும் நாங்கள் கும்பில் படக்க முடியலங்க. வீடு தாங்க எங்களுக்கு முக்கியம்.